வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே காமனா ஒரு பிரச்சனையை சந்திக்க நேரிடும். அதுவும் பெண்கள் கண்டிப்பாக நான் சந்தித்த பிரச்சனை என்னன்னா, பிரசவத்துக்கு பிறகு அடிவயிறு தொப்பை. அதுக்கு முன்னாடி அழகா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம், அதுவும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வயிறு வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி அடிவயிறு தொப்பை வந்து அசிங்கமாயிருச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடம்பு போட்டு வயிறு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அதை நான் சொல்கிறத நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணி அந்த கொழுப்பை வந்து கரைச்சிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நானும் மற்றவங்கள மாதிரி நிறையா டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். எனக்கு சிலது ரிசல்ட் கொடுக்கல. எனக்கு என்ன ரிசல்ட் கொடுத்தது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது ஒரு மேஜிக் ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். அது நல்லா நம்மளுடைய ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதாவது நீங்கள் என்னென்னமோ டயட்லாம் இருந்திருப்பீங்க. முக்கியமாக அந்த ஆப்பிள் வினிகர் சீடர் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை குடித்தோம்னா நம்மளுடைய ஃபேட் வந்து நல்லா கரைஞ்சி நம்ம வந்து நல்லா ஃபிட் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி க்ரீன் டீ குடித்தா நம்மளுக்கு மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபேட் வந்து ரொம்ப குறையும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு க்ரீன் டீ குடித்து எனக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கலை. அதே மாதிரி நிறைய ட்ரை பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கல. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணேன், அந்த மேஜிக் ட்ரிங்க் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு தான் இந்த மேஜிக் ட்ரிங்க் செய்ய போகிறோம். இதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் எல்லாரும் வெயிட் லாஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க, வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம எல்லாருமே காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருப்போம். இல்லைன்னா வேலைக்கு அனுப்புகிறவங்கள நம்ம வீட்டில் சமைப்போம். வேலைக்கு போகிறவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும், இல்லை நம்மளும் வேலைக்கு போகணும். ஸோ காலையில் டைம் இருக்காது. ஸோ நைட்டு இந்த ட்ரிங்கை நம்ம எடுத்துக்க போகிறோம். அது என்ன ட்ரிங்க்னு இப்போ பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது நைட் ட்ரிங்க். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுடைய அடிவயிறில் உள்ள அத்தனை கொழுப்பும் அப்படியே காணாமல் கரைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு இது வந்து சூப்பரான ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ட்ரிங்க்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேட்டு வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. ஏன்னா நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சாதான் அடுத்து நம்ம சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அடி வயிற்றில் எப்படி வந்து கொழுப்பு தேங்குது, அதுக்கான காரணம் நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஸ்ட்ரெஸ்னால் கார்ட்டிசோல் ஹார்மோன் வந்து அதிகரிக்க செய்யும். நம்ம வந்து எதுக்குமே வந்து மன அழுத்தத்துக்குள்ளே போகக்கூடாது. வரட்டும், போகிறது போகட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கணும். எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும், இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறணும். எதுக்குமே மன அழுத்தத்துக்குள்ளே போகவே கூடாது. அதே மாதிரி இப்போ நம்மளே முன்னாடி நானே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்ல, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய உடல் வந்து வேறு மாதிரி இருந்தது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உடல் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. குழந்தை பிறந்த அந்த 1 மாதம் பார்க்க வருவாங்கள்ல, அப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வந்து சொன்னாங்க, ஐயோ என்ன வயிறு இப்படி வந்துருச்சு, மறுபடியும் கன்சீவாக இருக்கிற மாதிரி இருக்குது, குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக நம்ம அதுக்குள்ளே போயிட்டு டிப்ரெஷன் ஆகி இப்படிலாம் சொல்கிறாங்களே, நம்ம இப்படி ஆகிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போய் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை விட்டு வெளியில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதிலே இருக்காமல் அதை விட்டு வெளியில் வரணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத நான் நிறையா வந்து சர்ச் பண்ணிவிட்டு நான் அதை மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி என்னோடய உடல் வந்து முன்ன மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துட்டு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இனி பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இப்போ என்ன சொல்கிறது, நானே சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களால் முடியாது எதுவுமே இல்லை, எல்லாத்துக்குமே நம்மளுடைய மனசு தான் காரணம். ஸோ நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறேங்க. நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கையை வச்சு நீங்கள் பண்ணுங்க. முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ நம்மளால் முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே மட்டும் போகவே செய்யாதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகும்போது நம்மளை தாழ்த்திக்கிற பொழுது நம்மளுக்கு அந்த ஹார்மோன் அதிகரிக்க செய்யும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இர்ரெகுலர் ஸ்லீப், அது நம்ம தூக்கம்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தூக்கம் ஒழுங்காக இல்லை, இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவாக ஆகிரும். ஸோ மெட்டபாலிசம் ஸ்லோவாக ஆகும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து செரிக்கிறதுல வந்து அதாவது ஸ்லோவாயிரும்.
வேகமாக உடைக்க முடியாது. சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த உணவு வந்து அதனால வந்து உடைக்க முடியாது. ஸோ அது அதோட ப்ராசஸ் வந்து ஸ்லோவாயிரும். மெட்டபாலிசம் ஸ்லோவாயிருச்சுன்னா, அந்த செரிமான ப்ராசஸும் ஸ்லோவாயிரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது என்னென்னா ஜங்க் ஃபுட்டு. ஜங்க் ஃபுட்டு வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் ஃபேட்டு உருவாகிறதுக்கு ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் ஐட்டமாக சாப்பிடக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸு, சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நம்ம வெள்ளை சுகரை யூஸ் பண்ணுறோம்ல, அது எல்லாமே வந்து நம்ம வெயிட்டை வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ முடிஞ்ச அளவு அந்த வெள்ளை சீனியை வந்து கட் பண்ணிக்கிறங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்குமாவது கட் பண்ணி, என்னால் முடியாது அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்குமாவது கட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறீங்க. அடுத்து வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைனாலையும் எடை வந்து அதிகமாகும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புலையும் ஒவ்வொரு மாற்றம் ஏற்படும். ஹார்மோன்ஸ் வந்து சமநிலையாக இருக்காது, அது வந்து மாறிட்டே இருக்கும். அப்படி சமநிலையாக இருக்கிறதுக்கு நம்ம சில உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிற பொழுது அந்த ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆகிடும். அதுக்கான கூட ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், இப்போ வேணால் செக் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம சாப்பிட்டு தூங்கினா ஆகும், உடல் எடை வந்து அதிகரிக்க தான் செய்யும். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக என்னென்னா அங்கே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஸோ நம்ம நடக்கணும், ஓடணும், உட்காரணும், எந்திரிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும். இயங்காமவே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, வெயிட் வந்து ஓவர் வெயிட் ஆகிடும். ஸோ ஒபிசிட்டி ஏற்படுத்தும். இது எல்லாமே ஃபேட்டு உருவாகிறதுக்கான ஒரு காரணங்கள் தான். இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து விஷரல் ஃபேட்டை வந்து உருவாகுது. இந்த ஃபேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த டீடாக்ஸ் ப்ராசஸை நடத்துறது ரொம்ப அவசியமானது. அதுக்கு தான் இன்றைய இந்த நைட் ஃபேட் பர்னிங் ட்ரிங்கை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது ரொம்ப கண்டிப்பான ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிங்க். நம்ம செய்ய போகிற அது என்னென்னா லெமன் ஜிஞ்சர் ஜின்னமன் ட்ரிங்க் தான் இப்போ செய்ய போகிறோம். இது வந்து ஒரு நம்ம நச்சுக்களை வெளியேற்றி நம்ம உடலை வந்து சுத்தம் செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான். இது வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஃபேட்டை பர்ன் பண்ணக்கூடிய ட்ரிங்க்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து தேவை. அதாவது ஒரு கப், நீங்கள் ஒரு கிளாஸ் குடிப்பீங்க, அந்த ஒரு கிளாஸ்க்கு தேவையான ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அடுத்து வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேங்க. அதாவது லவங்கப்பட்டை, அதாவது சின்னமன் பார்க்குன்னு சொல்லுவோம்ல, அதாவது கறி மசாலா பட்டையெல்லாம் கிடக்கும்போது ஒரு பட்டை, அது லவங்கப்பட்டை. இது தனியாகவே பேக்கெட்டில் வந்து எல்லா கடையிலையுமே மளிகை கடையிலையுமே இருக்கும் லவங்கப்பட்டை. அது வந்து ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா பட்டையாக இருக்குன்னா ஒரு பட்டை எடுத்துக்கிறேங்க. இல்லை என்கிட்ட வந்து லவங்கப்பட்டை பொடி பவுட்ரு இருக்குது அப்படின்னா 1/2 டீஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் வந்து 1/2 பழம், ஒரு பழத்தை 2ஆக கட் பண்ணி அதை 1/2 பழத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் தேன் வேணும். தேன் வந்து 1 டீஸ்பூன். தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். தண்ணீரை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை ஃபஸ்ட்டு கொதிக்க விடுங்க. அதில் வந்து இஞ்சி, லவங்கப்பட்டை, அடுத்து வந்து இதை சேர்த்துட்டு 5 நிமிஷம் வந்து இதை வேக வைங்க. இஞ்சியையும் லவங்கப்பட்டையும் 5 நிமிஷம் நல்லா வேகணும். வேகினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 2 நிமிஷம் வந்து அதை அப்படியே ஊற விடுங்க. ஓகேங்களா, ஒரு தாளம் போட்டு மூடி வச்சு அப்படியே 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டியை எடுத்து ஃபில்டர் பண்ணுங்கள், வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு உங்களுக்கு தேவையான ட்ரிங்க் கிடச்சிருமா. இதை வந்து இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, அந்த நம்ம எலுமிச்சம்பழம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே பிழிஞ்சு விட போகிறோம். பிழிஞ்சு விட்டுட்டு அப்புறம் தேன், 1 டீஸ்பூன் தேன் ஆட் பண்ண சொன்னோம்ல, அது வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு, நம்மளுக்கு இனிப்புக்காக அந்த தேனை ஆட் பண்ணுறோம். அந்த தேனை வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறோங்க. இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 1 கப்பு இது வெதுப்போடு நம்ம குடிக்கணும். இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது வேறு லெவலில் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இஞ்சி வந்து டைஜஷனை இம்ப்ரூவ் செய்கிறதுக்கும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. லவங்கப்பட்டை, அதாவது இந்த சின்னமன் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பிளட் சுகரை பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகிறத தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ லவங்கப்பட்டை வந்து ஒரு சூப்பரானது. அதனால தான் நம்ம நான்வெஜ் சமைக்கும் போதெல்லாம் லவங்கப்பட்டையை ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு அதனுடைய ஃபேட் வந்து தங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் சேர்த்துருக்காங்க. அடுத்து லெமன்ங்க, எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி வந்து
ரிச்சாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது ஃபேட் அசிடேஷன் ப்ராசஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம். அடுத்து தேனை நம்ம என்ன சொன்னோம்னா இனிப்புக்கு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுவோம் சொன்னோம். ஆனால் அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளுடைய லிவரை சுத்தம் பண்ணும், லிவரை டீடாக்ஸ் பண்ணக்கூடியது, நம்மளுடைய ஃபேட் மெட்டபாலிசத்தோடைய எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபேட்டை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இது எல்லாத்தையும் சேர்த்து இரவில் உங்களுடைய உடம்பு ரெஸ்ட் எடுக்கும் பொழுது மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி ஆகிரும். உங்களுடைய அந்த பெல்லி ஃபேட், இந்த ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் ஃபர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து இது கூடவே சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு டபுள் ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். இரவில் குடித்ததுக்கு அப்புறம் உடனே நீங்கள் தூங்க போகாதீங்க. 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதாவது 20 நிமிஷம் வந்து நீங்கள் வாக்கிங் போகிறா இருந்தாலும் போக்கலாம், இல்லை உட்காந்து ஏதாவது வேலை பார்க்குறா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை ஏதாவது படிக்கிறா இருந்தாலும் பார்க்கலாம். ஆனால் உடனே படுக்காதீங்க. 20 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிங்க. அதே மாதிரி தினமும் 7லேருந்து 8 மணி நேரம் வந்து தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். பகலில் 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வாக்கிங் போங்க, நல்லா ஸ்பீடாக வாக்கிங் பண்ணுங்கள் 15லேருந்து 20 நிமிஷம். அதே மாதிரி ப்ராசஸ்டு சுகர் ஃபுட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நான் சொன்னால வெள்ளை சீனி, வெள்ளை சர்க்கரை, அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்து அப்புறம் லெமன் ஜிஞ்சர் ட்ரிங்கை நீங்கள் 15 நாட்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு விசிபிளான ரிசல்ட்டு தெரியும். எல்லாருமே கேட்பாங்க, எப்படி நீங்கள் உடலை இப்படி குறைச்சிங்க, என்ன பண்ணீங்க, என்ன மேஜிக், நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒரு இது இல்லை. நிறைய பேர் காசு கட்டி ஜிம்முக்கு போய் அவங்களுக்கு ரிசல்ட்டே வந்திருக்காது. ஜிம்முக்கு போய் பணமும் போகும், நம்மளுடைய உடல் வந்து எடை குறையவே செய்யாது கொஞ்சமோட. ஏன்னா அவங்க சொல்கிறக்கூடிய அந்த டயட் எல்லாத்தையும் நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளால் 3 நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது. அவங்க வந்து காலையில் வந்து ஒரு சாட் கொடுப்பாங்க, மதியானத்துக்கு ஒரு சாட் கொடுப்பாங்க, 11 மணிக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரிங்க்ஸில் நம்மளால் குடிக்க முடியாது, நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியாது. அவங்க வந்து வெறும் வெஜிடபிள்ஸாக சாப்பிடுங்க, கீரையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாதத்தை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் சாப்பிடவே இருக்க முடியாது, நம்மளுக்கு கிரேவிங்காக இருக்கும், பசி எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படவே தேவையே இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டிலேயே அழகாக உங்களுடைய கொழுப்புக்களை அழகாக குறைக்கலாம். உங்களுடைய அடிவயிறு தொப்பை எல்லாமே குறைஞ்சிரும். நீங்கள் இதை மட்டும் 15 நாட்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அமேசிங்கான ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, இது இந்த நம்ம எடுத்துக்கிறோம்ல, இந்த சின்னமன், வாட்டர், லெமன் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் மெட்டபாலிசம் ஸ்டடி பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஞ்சர் சின்னமன் காம்போ வந்து ரெகுலராக யூஸ் செய்யும் பொழுது நம்மளுக்கு ரெசிஸ்டிங் மெட்டபாலிசத்தோடைய அந்த ரேட்டு வந்து 5லேருந்து 8% வரைக்கும் அதிகரிக்குமா. ஸோ நம்மளுக்கு மெட்டபாலிசம் அதிகரிக்கும் போது நம்மளுடைய உடல் எடை தானாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்தையுமே செரிக்க வைக்கிறதுக்கு, நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன தேவை, மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் நம்மளுக்கு இந்த ஜிஞ்சர், சின்னமன் இதை நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு மெட்டபாலிசம் ரேட் அதிகரிச்சிடும். ஸோ நம்மளுக்கு உடல் எடை குறைஞ்சிரும். இது சயின்ஸு நிரூபணமாக செய்யப்பட்டு உள்ளது. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 100-200% வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை நான் புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100%-200% உங்களுக்கு ரிசல்ட்டாக அமேசிங்காக தரக்கூடியது இந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க். இந்த ட்ரிங்கை யாரெல்லாம் எடுத்துக்கிற கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியம். கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க, அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா லெமன் அளவை குறைச்சி யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு, உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு, ஆலோசனை கேட்டுட்டு இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிறீங்க. ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த மாதிரி இது எடுக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து அது மாதிரி குழந்தைகளுக்கு இது தேவையில்லை, இது பெரியவங்களுக்கு உள்ளது. ஸோ குழந்தைகளுக்கு நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணும்.
என்ன நண்பர்களே, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே இரவு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கப் மேஜிக் ட்ரிங்கை குடிங்க. உங்களுடைய வயிறு கொழுப்பு மெதுவாக உருக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.